அம்மா மகாலட்சுமி, இதே மாதிரி தினமும் லிட்டரா பால் தரணும்மா. ஹாய், ஹலோ, வணக்கம். உலகம் உருண்டேன்னு அமெரிக்காக்காரன் கண்டுபிடிக்கல, ஐயம் தான் கண்டுபிடிச்சது. நானும் ஒரு புது முயற்சியில் இறங்கியிருக்கேன். அது பேர் vlog. நம்மளோட முன்னோர்களான இர்ஃபான் வியூ, ஃபுட்டி பிரபு, டாடா டாக்ஸ், அப்புறம் நமது சகோதரியான பிரியங்கா தேஷ்பாண்டே, இன்னும் மற்றும் பலர் யூடியூப்பில் இந்த vlog வீடியோ வச்சு சும்மா கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில் நானும் ஒரு சிறு பொடியாக கிளம்பியிருக்கேன். ஸோ கைண்ட்லி சப்போர்ட் மீ. நம்ம பயணத்தை இனிதே தொடங்கலாமா? வாங்க போகலாம். ஹே காய்ஸ், இதான் ஃப்ளிண்டர் ஸ்ட்ரீட். பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஃப்ளிண்டர் ஸ்ட்ரீட் ஸ்டேஷன். அதாவது சொல்லப்போனால் நம்ம ஊர் சென்ட்ரல் ஸ்டேஷன் மாதிரி. இது வந்து மிகப்பெரிய ட்ரெயின் நெட்வொர்க்கு. 1854 கட்டினாங்க. ரொம்ப பழமையாக வாய்ந்த ஸ்டேஷன் இது. இங்கேருந்தால் நிறைய ட்ரெயின் வந்து, அதாவது லோக்கல் ட்ரெயின்ஸ் நிறைய இடத்துக்கு பிரியும். இது ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கு. ஸோ யாருமே ட்ரெயின் மிஸ் பண்ண முடியாது. எதுவாக இருந்தாலும் இந்த இடத்துலேருந்து தான் நம்ம வந்து பழைய ஜங்ஷனுக்கு போய் ஆகணும். வாங்க, அது எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம். இதுதாங்க ட்ரெயின் எந்தெந்த இடத்துக்குலாம் போகணும்னு சொல்லிட்டு போர்டு. நான் வெளியில் சொன்ன பார்த்தீங்களா, ட்ரெயின் நெட்வொர்க்கு. ஸோ இதுதான் ட்ரெயின் நெட்வொர்க்ஸு. எத்தனை நிமிஷம், எந்தெந்த பிளாட்ஃபார்மில் எந்தெந்த ட்ரெயின் நிற்குதுன்னு. அதுதான் டிக்கெட் வாங்குகிற இடம். அதாவது இந்த ஊரில் மைக்கி கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊர் ட்ரெயின் டிக்கெட். இந்த ஒரு கார்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா இதில் சார்ஜ் பைசா நீங்கள் போட்டே இருந்தீங்கன்னா ட்ரெயின், பஸ்ஸு, ட்ராமு எல்லாத்துக்கும் இது ஒன்று தான். ஃப்ளிண்டர் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே இங்கே பார்த்தீங்களா ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா காஃபி ஷாப்ஸு, அப்புறமா வந்து ஃப்ரைஸு, உங்களுக்கு என்ன வேணும் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா மண்டே டு ஃப்ரைடே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரொம்ப பிஸியாக இருக்கும். பிகாஸ் ஆஃபீஸ் போகிறவங்களாம் வந்து அவங்க அவசரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பி வந்துடுவாங்க. ஸோ இங்கே வந்து தான் எல்லாமே அவங்க வந்து காஃபியாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரைஸாக இருக்கட்டும், இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே இங்கெல்லாம் வாங்கிட்டு போய் சாப்பிடுவாங்க. ட்ரெயினில் உட்காந்து சாப்பிடுவாங்க, இல்லை எடுத்துகிட்டு போய் ஆஃபீஸில் உட்காந்து சாப்பிடுவாங்க. ஸோ என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு குட் பிளேஸ். ஃப்ளிண்டர் ஸ்ட்ரீட் ஸ்டேஷனுக்குள்ளே இங்கே பார்த்தீங்களா ட்ரெயின் இப்போ கிளம்ப போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிவியில் இங்கே தான் வந்து இந்த ட்ரெயின் வந்து எந்த இடத்துக்கு போகுது, அப்புறம் எந்தெந்த ஸ்டாப்லலாம் நிற்கும் அப்படின்றது ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும் வித் ட்ரெயின் டைமிங்ஸோட. அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து எப்போ பாரு ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ யாருமே இந்த ஸ்டேஷன்லேருந்து எங்கேயாவது மாறிலாம் போகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா டீட்டெயிலாக இங்கே இருக்கும். இதாங்க மெல்பர்ன் ட்ரெயின்குள்ளே பார்த்துக்கோங்க. இதெல்லாம் எல்லாமே பர்ஃபெக்ட் பிளானிங் தான் இருக்கும். ஹே கைஸ், இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து ஃபெடரேஷன் ஸ்கொயர். நல்ல ஒன் ஆஃப் தி ஐகானிக் பிளேஸ் இன் மெல்பர்ன் சிட்டி. அங்கே பார்த்தீங்களா ஸ்டேஜு,
அந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து டான்ஸ் காம்படிஷன்லாம் நடத்துவாங்க. ஸோ வருஷம் நடக்கும். பட் என்ன இந்த கோவிடில் வந்து எதுவுமே இப்போல்லாம் பண்ணுறது கிடையாது. ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் நடக்கிறச்சு ஐஸ்வர்யா ராய் வந்து ஆகஸ்ட் 15க்கு இங்கே தான் கொடி ஏற்றினாங்க, அதாவது இந்தியன் ஃப்ளாகு. ஆக்சுவலாக இந்த இடம் பார்த்திங்கன்னா நிறையா ஈவெண்ட்ஸ் நடக்குங்க. தீபாவளிக்கு நியூ இயர்க்குலாம் வந்து எக்கச்சக்கமான ஈவெண்ட்ஸ் நடக்கும். இங்கே வந்து நிற்கவே இடம் இருக்காது. ஆனால் இந்த இடம் பாருங்கள் இப்போது எவ்வளோ வெறிச்சோன்னு இருக்குது. அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, உண்டாலேர் அந்த இந்த பாட்டு இருக்குது பார்த்திங்களா, முதல் நாள் இன்று, அது இந்த இடத்துல தான் வந்து ஷூட்டிங்லாம் எடுத்தாங்க. ஸோ இட்ஸ் a வெரி குட் பிளேஸ். இதாங்க இந்த இடம் வந்து கம்யூனிட்டியில் இந்த மாதிரிலாம் சேர்ஸ்லாம் போட்டு விட்ருவாங்க. ஸோ யாராவது வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா இங்கே வந்து உட்காந்துட்டு போவாங்க. டைமில் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்து நல்லா ஜாலியாக ஆர்ட் அடிச்சுட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பி போயிடுவாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி சேர்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நல்லா ரிலாக்ஸ்டாகவே இருக்குது. அம்மா கேமராமேன் அடுத்து எங்கே போகிறோம்? அடுத்து வந்து ஜி பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க கூப்பிட்டு போகிறேன். பரவாயில்லையா, மெல்பர்னில் இவ்வளோ இடம் இருக்குது சுற்றி பார்க்க, எனக்கே தெரியல பாரு. இந்த இடம்லாம் பார்த்தது இல்லையா நீங்கள்? அப்போ உங்களுக்கு நான் மெல்பர்னை சுற்றி காட்டுறேன். நீங்கள் எங்கே போய் ஆடியன்ஸ்க்கு மெல்பர்னை சுற்றி காட்டுறீங்களோ தெரியல.